திமுக பல 100 ஆண்டுகள் உழைச்சவங்க எல்லாம் எங்க போவாங்க, அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. திமுகவில் உழைத்தவர்களுக்கு பதவி கிடைக்காதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஏவவேலு பதிலளித்துள்ளார். வர்றவங்களும் அவங்க விருப்பப்படுறாங்க, கொள்கை ரீதியாக அவங்க ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா திராவிட மாடல் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் திட்டம் போடுறாரு. என் தொகுதிக்கு வேண்டிய பணிகள்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிறாரு அவரு. அதெல்லாம் நான் போறேன்னு சொன்னாரு. அதிமுக இருந்து வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் முக்கிய அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்துருக்காங்க. திமுக பல 100 ஆண்டுகள் உழைச்சவங்க எல்லாம் எங்க போவாங்க, அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுதுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. 11 ஆண்டு காலம் உழைத்தவர்கள் தான் எங்களுடைய மூத்த முதலமைச்சர், மூத்த அமைச்சர், பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன், முதன்மை செயலாளர் அமைச்சராக இருக்கிற அண்ணன் நேரு அவர்கள் இந்த இயக்கத்தில் பழமையானவர் தான். இன்னும் இங்கே இருக்கிறாரு என் தம்பி நிதித்துறை அமைச்சர், பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த தங்கம் தென்னரசு. அவர் என்ன புதுசாக வந்தவரா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் விமர்சனத்துக்காக ஒரு சிலர் திறமையானவங்க இருக்கிறாங்கன்னா திறமையை பயன்படுத்திக்குவார். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, அவர் இவர் ஏடிஎம்கேல வந்தவர், டிஎம்கேல வந்தவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார். அவர்களுக்கு என்ன உரிய மரியாதை தரணுமோ அந்த மரியாதை தருவார். யார் எப்போ பயன்படுத்தணும் அவர் பயன்படுத்துவார். ஒருத்தர் வராரு, ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் வராருன்னு சொன்னாக்கா அவர் திறமையானவர் அப்படின்னு சொன்னால் அவர் பயன்படுத்தி தான் ஆகணும். இப்போ முத்துசாமின்றவர் ஈரோட்டுக்காரர், தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் அமைதியானவர், எந்த காரியத்தையும் நல்லா செய்யக்கூடியவர். அவர் திமுக இணைகிறாரு, மாவட்ட செயலர் இருக்கிறாரு. அவரும் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஆண்டு காலம் உழைக்கிறாரு. அவர் திறமையானவர். ஈரோட்டில் அவர் ஈரோட்டினுடைய மாவட்ட வளர்ச்சிக்கு உதவுவார். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறதுன்னா அது பெரிய குற்றம் அது. அதனால் எல்லாருக்கும் யாராருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்துவார்கள் மக்களுக்காக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.